என் காவியங்களே என் வாழ்க்கை, என் வாழ்க்கையே என் எழுத்து, என்னை பற்றி சொல்வதற்கு என் இலக்கியங்கள் உயிர் வாழ்தல் மட்டுமே என்று 4 வரிகளில் சுயசரிதை எழுதிய ஒரு சத்திய கவிஞனின் கதை இது. ராமசாமி என்ற பெயரில் பிறந்து வெள்ளியங்காட்டானாக இலக்கிய உலகிற்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். கோவை அருகில் காரமடைக்கு அடுத்து அமைந்துள்ள வெள்ளியங்காடு எனும் சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். ஒரு ஏழை விவசாயியின் மகனாய் பிறந்து மண்ணில் தன் விரலால் எழுதி தமிழை பயின்று பல இலக்கிய படைப்புகளை அறுவடை செய்தவர். வெள்ளியங்காட்டில் பிழைப்புக்காக தையல் தொழில் செய்த அவருக்கு வறுமையே நிரந்தர முகவரியாயினும் தன் கொள்கைகளையே செல்வம் எனக் கூறி பெருமிதம் கொண்டவர். அந்த வறுமையும் கொள்கை பிடிப்பும் அவரை பல ஊருக்கு இடம் மாற்றியது. எங்கெங்கோ பயணித்த அவரது பாதங்கள் 1964 மீண்டும் கோவை பீலமேட்டில் நிலை பெற்றது. நளினி அம்மாள் அவரது 3வது மகள். புதைந்த அப்புலவனின் பொற்படைப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே தன் இலக்கென வாழ்பவர். அவரோடு அக்கவியின் கதையை தேடி பயணித்தோம். ஒரு கவிஞன் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருக்கலாம். ஆனால் நேரில் அது வாழ்க்கையில் அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும். 5 வயசு எனக்கு. விளையாடிட்டு இருக்கிறேன். பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா ஒரு சங்கிலி கொண்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட காட்டுறாங்க. சங்கிலி நல்லா இருக்குதா பாருக்கா அப்படின்னு. அப்போ அதை பார்த்து எனக்கு அது வேணும் அப்படின்னு கீழே விழுந்து புரண்டு அழுகிறேன். அந்த அம்மா குழந்தை தானே கொஞ்சம் போட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டு விடுறாங்க. அவங்க திரும்பி போகும்போது சங்கிலி கேட்கும்போது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்னுடைய சட்டையோடு சேர்த்து அது இறுக்கமாக பிடிச்சிக்கிறேன். அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு விறகுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து காலாக அடிக்கிறாங்க. அடித்து காலை பிடிக்கும்போது அவர் அந்த சங்கிலி கழட்டி அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க. வலி தாங்க முடியாது. நான் சொல்கிறேன், இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுறேன். பாட்டி வீட்டுக்கு போய் ஒரு 15 நாள் வரல. அந்த 15 நாள் வராதப்போ அந்த பாட்டை எனக்காக என்னுடைய தந்தை எழுதின பாட்டு. பசுவுக்கு புல் வாங்க காசு இல்லாமல் பரிதவித்து கொண்டிருக்கும் போது வந்து குசுகுசென காதருகில் குனிந்து தங்க கொலுசொன்று வாங்கித்த அப்பா என்றாள். வசியம் செய் புன்முறுவல் பூத்த அந்த வடிவழக என் உயிருக்க இலையே என்றேன். விசித்து விசித்தளலானாள் வெளியே சென்றாள். வீட்டுக்கு வரவில்லை எங்கோ காணோம். இந்த பாடலை அவர் எழுதும்போது அவருடைய அந்த கவிஞனின் மனம் எவ்வளவு துன்பப்பட்டு அந்த வரிகளை அவர் சிந்திச்சிருப்பார் அப்படின்னு நான் ரொம்ப நாள் யோசித்து என்னுடைய 12வது வயதில் நகை அப்படிங்கிற ஒன்றை நான் திறந்தேன். அப்படின்னா இந்த பாடல்னால தான். அவர் மகள் கேட்ட முத்தாரத்தை வாங்கித்தர இயலாத வறுமை நிலையை கவிதையாக்கி பாடிய கவிஞர் பிள்ளைகள் பசி என்று வந்த போதெல்லாம் புறநானூற்று பாடல்களையே உணவாய் ஊட்டினாராம். அம்மாவுக்கு டிபி வந்துச்சு. அம்மாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம். ஒரு 10வது வருஷம், எனக்கு 10 வருஷம் இருக்கும்போது அம்மா 1950 காலமாகிறாரு. பால் நெய்யும் குடியில் ஊற்றுறது கூட அந்த பால் நெய்யும் ஒரு குழந்தை கொடுத்தா அது அதனுடைய வளர்ச்சிக்கு உதவும். அது கூட மண்ணில் எதுக்கு ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பை கிளப்பினார். அதே மாதிரி கொண்டு போய் புதைச்சதோடு சரி, வாய்க்கரிசியோ எதுவுமே எந்த சடங்குமே இல்லாமல் அம்மாவுடைய சாவு முடிஞ்சது. சுற்றத்தார் தூற்றிய போதும் மூட நம்பிக்கைகள், சடங்கு சம்பிரதாயங்களை எதிர்த்தவர் அவர். இப்படிப்பட்ட சமுதாய விழிப்புணர்வு குறித்தே அவரின் படைப்புகள் இருந்தன. அவருடைய படைப்புகள் மரபு கவிதை. ஆனால் இன்றைக்கு எடுத்து சந்தத்தோடு படித்தால் ஒரு பூகம்பம் போல, ஒரு எரிமலை போல இருக்கும். ஒரு ஆத்மா வெளிப்பாடு என்று சொல்வார்கள். ஒரு கவிஞன் தன்னுடைய ஆத்மாவை வெளிப்படுத்துகிறான். அவனுடைய ஆத்மா என்பது சமூகத்தினுடைய ஆத்மா. சமூகம் என்ன நினைக்கிறது என்பதையும், சமூகம் எங்கே இருக்கிறது என்பதையும், சமூகம் எங்கே போக வேண்டும் என்பதையும் தீர்க்க தரிசனத்தோடு பார்த்து சொல்லுகின்ற ஒரு அருமையான புரட்சி கவிஞனாக அவர் திகழ்ந்தார். அவர் தன்னுடைய நாட்டின் காலத்தின் சரியான வெளிப்பாடாக அவருடைய கவிதைகள் கொந்தளித்தன. அவர் எழுதியதெல்லாம் சாமானிய மக்களுக்காக. அவரது ஒவ்வொரு நூலும் சமுதாயத்தின் பிம்பம், சத்தியத்தின் வெளிப்பாடு. இன்னொரு 100 வருஷத்துக்கு பின்னாலேயோ அல்லது ஒரு 500 வருஷத்துக்கு பின்னாலேயோ இந்த கவிஞனுடைய புத்தகங்கள் பார்க்கும்போது தமிழகத்தை மறுபடியும் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூரின் 2000 ஆண்டு கால வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றால் அதில் 200 ஆண்டு கால தொழில் வரலாறு தான் மிக முக்கியம். அதிலும்
பஞ்சாலை வரலாறு என்பது மிக முக்கியம். அந்த பஞ்சாலை தொழிலாளர்களின் வாழ்வை, பிரச்சனைகளை, சமூக போக்கை பதிவு செய்ததில் மிக முக்கிய இடம் திரு வெள்ளியங்காட்டான் அவர்களுக்கு உண்டு. எழுத்துக்கள் ஏட்டுக்கு மட்டும்தான், நடைமுறைக்கு அல்ல என்று இல்லாமல் தன் எழுத்துக்களையே வாழ்க்கை என கொண்டவர் வெள்ளியங்காட்டான். தமிழில் எப்பொழுதாவது நேரக்கூடிய அதிசயம் என்று தனித்தன்மை கொண்ட படைப்பாளர்களை சொல்லலாம். அப்படி நேர்ந்த ஒரு அதிசயம்தான் கவிஞர் வெள்ளியங்காட்டான் அவர்கள். ஒரு மனிதன் சிறந்த கவிதைகளை எழுதுவது என்பது வேறு, ஒரு கவிஞனாக வாழ்வது என்பது வேறு. கவிதையின் கருவறைக்குள் ஒரு நெருப்பு ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பு வெளிச்சம் கொடுக்கிறது, சக்தி கொடுக்கிறது, சுடவும் செய்கிறது. அந்த நெருப்பை சதா சர்வகாலமும் தனக்குள் அணையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய கவிஞர்கள் தங்கள் வாழ்வையே அதற்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வித்தகர்களாக விளங்குகிறார்கள். அப்படி சமீபத்தில் வாழ்ந்த ஒரு மகாகவியாக வெள்ளியங்காட்டான் அவர்கள் விளங்குகிறார்கள். அவர் படித்த படிப்பிற்கும் அவர் படைத்த படைப்பிற்கும் இடைப்பட்ட வெகு தூர பயணத்தில் ஆசானாக விளங்கியது உலக இலக்கியங்கள்தான். வெள்ளியங்காட்டான் 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர். அது அவருடைய படிப்பின் அளவு. ஆனால் அவருடைய அறிவின் அளவு வேறு மாதிரியானது. விரிந்த படிப்புக்குள்ளவர் அவர். இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெள்ளியங்காட்டான் சொல்வார். விக்டர் யூகோ போல், டால்ஸ்டாய் போல், மார்க்சிம் கார்கி போல், கலீல் கிப்ரான் போல் எழுத வேண்டும் என்பார். கொங்கு நாட்டின் ஒரு தலை சிறந்த புரட்சி கவிஞராக திகழ்ந்த வெள்ளியங்காட்டானின் படைப்புகள் அவர் மறைவுக்கு பின் 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2005 வெளிக்கொணரப்பட்டன. வெள்ளியங்காட்டான் கவிதைகள் கவியகம், புது வெளிச்சம், பாட்டாளி, நெஞ்சை உருக்கும் நீதிக்கதைகள், அறநெறி கதைகள், ஒரு கவிஞனின் இதயம், கவிஞன் என்பவன் என அவரது படைப்புகள், மொழிபெயர்ப்புகள், கடிதங்கள் பதிப்பித்து வெளியிடப்பட்டன. பல வருடங்கள் நான் தோல்விகளையே சந்திச்சிருக்கிறேன், அவமானங்களை சந்திச்சிருக்கிறேன், அலட்சியங்களை சந்திச்சிருக்கிறேன். அதற்கு பின்னால் புவியரசு அப்படிங்கிற ஒரு மனிதனை நான் சந்தித்தது தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பரிசுன்னு கூட சொல்லலாம். அவர் தான் முதல் புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்தார். அதற்கு பின்னால் என்னுடைய மகனுடைய ஆதரவில் ஒரு 6 புத்தகங்களை வெளிக்கொண்டு வந்தோம். அதை எல்லா நூலகங்களும் எடுத்துடுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பின்பு கவிஞர் கோவை ஞானி அவர்களின் முயற்சியால் அனைத்து படைப்புகளும் 2 பெரிய தொகுப்புகளாக வெளிவந்தன. மேலும் நளினி அம்மாளின் இடைவிடாத ஈடுபாட்டால் அவர் தந்தையின் படைப்புகள் விழாக்கள் மூலம் பல இலக்கிய பிரபலங்களை சென்றடைந்தன. 2010ஆம் ஆண்டு தமிழ் செம்மொழி மாநாட்டின் போது அனைத்து பதிப்புகளும் நாட்டுடைமையாக்கப்பட்டன. இதுவே அவர் எழுத்து பயணத்தின் மிக முக்கியமான மைல்கல். அங்கிருந்து வெள்ளியங்காட்டானின் படைப்புகளின் பயணம் கடல் தாண்டி சென்றது. சிங்கப்பூர் நூல் நிலையத்தில் மிகச்சிறந்த படிக்க வேண்டிய புத்தக வரிசையில் கவிஞரின் புத்தகம் இடம்பெற்றது. கோவை மாவட்ட முன்னாள் துணை ஆட்சியர் வே. சுப்பிரமணியன் அவர்கள் அமெரிக்காவில் அரிசோனா மாகாணம் பீனிக்ஸ் தமிழ் சங்கத்தில் கவிஞரை பற்றி உரையாற்றியதோடு அவரது 2 படைப்புகளையும் பரிசளித்து வந்துள்ளார். என்னுடைய புத்தகங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு போய் சேரணும், அவங்களுடைய மன மாற்றத்துக்காக அது உபயோகப்படணும், கல்லூரிகளில் பாடமாக வைக்கணுங்கிறது தான் அவருடைய கடைசி ஆசையாக சொல்லியிருக்காரு. திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் கவிஞரின் பாடல்கள் தமிழ்துறை பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. கவிஞருக்கு பிற மாநிலங்களில் கிடைத்த வரவேற்பு தான் பிறந்த மாநிலத்தில் கிடைக்கவில்லை என்று நளினி அம்மாள் கூறியது சற்று வியப்பாகத்தான் இருந்தது. அன்றைய நிலையில் இலக்கியவாதிகளுக்கே அறிமுகம் இல்லாது கவிஞரின் எழுத்துக்கள் புதைந்து கிடந்தது என்பது இன்னொரு வியப்பு. கோயம்புத்தூர் வந்த பிறகு எனக்கு கவிஞர் வெள்ளியங்காட்டான் பற்றி யாருமே சொல்லலை. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான கவிஞர்கள், இலக்கிய ஆளுமைகள் எல்லாரோடையும் எனக்கு பழக்கம் இருந்தது. அவருடைய பேர் கூட நான் கேள்விப்படலை. அப்போ ஒரு நளினி அம்மா முதல் முறையாக வெள்ளியங்காட்டான் கவிதைகளை தொகுத்து புத்தகமாக என் கையில் ஒரு பிரதி கொடுத்த பிறகு தான், அதை வாசித்த பிறகு தான் அவருடைய ஆளுமை என்ன, அவருடைய கவி வீச்சு என்ன, இப்படி ஒரு மாபெரும் கவிஞன் இந்த கொங்குமணில் வாழ்ந்திருக்காருங்கிற விஷயங்களே எனக்கு தெரிய வருது. அவர் எழுத்துக்களை மீட்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் தடைகளையும் சந்தித்தன,
பலன்களையும் சந்தித்தன. தினப்பத்திரிகைகள், மாத நாளிதழ்கள் என எழுத்து ஊடகங்களின் பார்வை மெல்ல மெல்ல இக்கவிஞனின் பக்கம் திரும்பியது. அவர் புல்லாங்குழல். வள்ளலார்கள் மட்டுமே அந்த புல்லாங்குழலை வாய் வைத்து இசைக்க முடியும். அவரே வாழ்ந்த கவிதை என்றே சொல்ல வேண்டும். அவருடைய படைப்பிலே ஒளிர்ந்த சத்தியம் முழுக்கவும் அவருடைய வாழ்விலே ஒளிர்ந்தது. மரபில் நல்ல தேர்ச்சியுடைய கவிஞர். அவருடைய தனிச்சிறப்பே அவருடைய தன்மானம். அவருக்கு புற்றுநோய் வந்து அது சரியாகாது அப்படிங்கிற நிலையில் ஒரு நாள் நான் கேட்டு அவர் படுற அவஸ்தையை பார்த்துட்டு, ரொம்ப வலிக்குதாப்பா அப்படின்னு கேட்டேன். கவிஞனுக்கு மரணமே இல்லை, ஆனால் நீ ஒரு பாமர பெண் மாதிரி வலிக்குதான்னு கேட்குறியம்மா, நீயே என்னை புரிஞ்சுக்கலைன்னா யார் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அந்த குரல் இன்னுமே என்னுடைய செவியில் எதிரொலிச்சிட்டு இருக்கு. ஆம், ஊருயிர, உற்றார் உறவுயிர, உற்ற ஒரு பேர் உயர, பெற்றோர் தம் பெட்புயர, சீருயிர்க்கும் நாவல்லோ ஞானி, நகைமுகத்தனான அவன் சாவில்லோ நானான் ஜகத்து என்று எழுதிய கவிஞனுக்கு மரணமில்லைதான். இன்றும் வெள்ளியங்காட்டானின் எழுத்துக்களை சாமானிய மக்களுக்கு கொண்டு சேர்க்க துடிக்கும் நளினி அம்மாளின் திகட்டாத ஆசைக்கும் தீராத முயற்சிக்கும் வணக்கங்கள்.